வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குற சமையல் உளுந்தங்களி அண்ட் உளுந்தங்கஞ்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை, சாப்பாடு ரெடி சேனலை. இதற்கு தேவையான பொருள் உளுந்து, தேங்காய், ஏலக்காய் தூள், கருப்பட்டி, கருப்பு உளுந்து, நல்ல எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். உளுந்தங்களி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்தை வடச்சட்டியில் போட்டு நல்லா ஒரு மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். 5 to 10 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அதை நல்லா பொடி பண்ணி நீங்கள் இட்லி பொடி பதத்துக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இது கூட கருப்பட்டியை நம்ம தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ கலக்க போகிறோம். கருப்பட்டியை அந்த பொடி பண்ண உளுந்து மாவில் போட்டு நல்லா கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கண்டினியூஸாக கலந்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. களி பதத்துக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இதுதான் இதோட பதம். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துறோம். இது உடல் நல்லா வலுப்பெறும். நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நல்லா எனர்ஜி ட்ரிங்க்கு. இதயம், எலும்பு, தசை நார்களுக்கெல்லாம் வலுவூட்டக்கூடியது. நீரிழிவு நோய்க்காரங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உளுந்தங்கஞ்சி செய்கிறோம். உளுந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கலந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தண்ணி விட்டு அரைச்சி அதை ஒரு வடச்சட்டியில் நம்ம சேர்த்திக்கணும். நல்லா கலந்து விடணும். அது ஒரு நல்லா டார்க்காக கெட்டியாக வந்தோடனே இறக்கி வச்சிடணும். கஞ்சி பதம் வந்தோடனே ஸ்மெல் வரும், ஒரு நல்ல நறுமணம் வரும். அப்போ இறக்கி வச்சிடலாம். இது கூட கருப்பட்டியை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட நம்ம கலக்கிறோம். நல்லா உளுந்து கஞ்சி கூட இந்த கருப்பட்டி பாகை நல்லா கலந்து விடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறோம். கலந்து விட்டோன்னே இதுக்கு தேவையான ஒரு கப்பு தேங்காய் துருவலை இது கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா அதுக்கு சுவையை கொடுக்கும். கஞ்சிக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான ஏலக்காய் பவுடர் நல்லா நறுமணத்துக்கு வாசனையாக இருக்கும். அதுக்கு நல்லா சேர்த்திட்டு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இதை குழந்தைகளுக்கு இப்போ நம்ம பரிமாறுறதுக்கு டம்ளரில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி, உளுந்த களி இந்த ரெண்டுமே பெண் குழந்தைகளுக்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனை நல்லா அதிகமாக சுரக்க செய்யும். மாதவிடாய் காலத்தை சீர் பண்ணுது. உடல் சூட்டை குறைக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது. முக்கியமாக இது இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கஞ்சியை வாரத்துக்கு ஒரு தடவைனாவது செஞ்சு சாப்பிட்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் my channel. Thank you.